அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர், மகிழ்வித்து மகிழுங்கள். டுடே ரிசீவ்டு, இன்றைக்கி வந்தது. இப்போ இது வந்து 2024 நொய்டா மிண்டு எல்லாமே 2024 நொய்டா மின்ட்டு யூஎன்சி காயின். ஒரு பாக்கெட்டு தனியாக இருக்குதுங்க. ஒரு பாக்கெட்டு தனியாக இருக்குது. ஒரு பாக்கெட்டில் 50 காயின் இருக்கும். ஒரு பாக்கெட்டை உழைச்சி போட்டிருக்கேன். 5 காயின் 10 காயின் வேணுமுங்க இதை வாங்கிக்கோங்க. பாக்கெட்டாக வாங்கணுமோ இதை வாங்கிக்கோங்க. அவைலபிளே 2 தான். மொத்தமே 100 காயின் தான். ப்ரெஸ் காயின், யூஎன்சி காயின், மக்கள் புழக்கத்துக்கெலாம் போகாதது. ஒரு காயின் விலை 20 ரூபா. ஒரு நாணயத்தின் விலை 20 ரூபா. பல்காக நிறைய விற்றோம்னா பாக்கெட்டுக்கு 50 ரூபா 100 ரூபாவோட வச்சு கொடுத்துடலாம். நம்ம இது பேங்கில் வாங்குறது இல்லை. பேங்கில் வாங்கிய நபரிடமிருந்து நம்ம வாங்குகிறோம். அதனால் அவர் அதில் ஒரு லாபம் வச்சு கொடுக்குறாரு. அதை வாங்கி நம்ம ஒரு லாபம் வச்சு கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற சமயம் இந்த நாணயம் வந்து ஒரு நாணயம் 20 ரூபா விழுது. ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து நம்மகிட்ட வந்து சேர்ந்து உங்களுக்கு நான் கொடுக்குற சமயம் இதனோட விலை வந்து ஒரு நாணயம் வெறும் 20 ரூபாய் விழுகின்றது. வணக்கம். அப்புறம் ஒரு 786-301 333 வரும். 786-333 வரும். 786லேயே 369 வரும். ஒரு 333, இது ஒரு ஃபேன்சி நம்பரு. அப்புறம் 786 ஒரு 369. இது ஒரு ஃபேன்சி நம்பர். 786-369 இது ஒரு ஃபேன்சி நம்பர். $786 401 ஒரு 10 ரூபா வரும். 786 786 வரும். 786 வந்து இது வந்து 10 தாள் 400 ரூபா. ஃபஸ்ட்டு 10 501 510 வரைக்கும். சிலவங்களுக்கு கெட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை இருக்கும். ஒரு 10 தாள் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 40 ரூபா ஒரு தாள். 10 தாளாக தருவேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு 10 ரூபா பண்டல். 61 63 01. இதில் 333 வரும். 369 வரும். வரும்னா வரும், வராமல் இருக்காது. இது 701. இது உள்ள 786 வரும். 701 பண்டல். அந்த ஒன்று மட்டும் வர மாட்டேன் கரெக்டாக. இந்த இருக்கா ஒரு அற்புதமான கரன்சி பண்டலு, அற்புதமான காயின்ஸ் எல்லாமே யூஎன்சி தான், ஃப்ரெஷ்ஷு தான். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நான் யூஸ்டு விற்கிறது இல்லை, வாங்கிறதும் இல்லை. நன்றி நண்பர்களே, நன்றி. மற்ற பதிவுகள் அப்புறம் பார்ப்போம்.